நேரத்துல கூட உண்மை துதிக்கும்படி, உண்மை ஆராதிக்கும்படி நாங்கள் ஒன்று கூடி வந்த ஆண்டவரே, உம் பாதத்திலே நாங்கள் உண்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. நீ செய்த மகா பெரிய அதிசயங்களுக்காகவும், நீ செய்த மகா பெரிய அற்புதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 2026 ஆண்டை ஒரு வெற்றியான ஆண்டாக நீர் எங்களுக்கு மாற்றி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆரம்பமோ தொடக்கமோ எப்படியோ தோன்றினாலும் அதனுடைய முடிவை நீர் வெற்றியாக எங்களுக்கு மாற்ற போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் ஆராதனை முழுமையாக கருத்துல ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரை நீரை பொறுப்பெடுத்து நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தடைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உடைத்தப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம் நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. உம் முகத்தின் பிரகாசம் எங்க மேல வீசும் போது ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு நாங்கள் வெளிச்சம் தருகிற ஜனங்களுக்காக, வெளிச்சம் தருகிற ஜனங்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. எல்லா இருளையும் அகற்றி உடைய வெளிச்சத்தை ஆண்டவரே இந்த பூமியின் மேல் நீர் பிரகாசிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுமையாக நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. யூ டேக் கண்ட்ரோல். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால், பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால், கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால், கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே, ஆவியான தேவன் அச்சாரமானார், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். உங்க பாதத்துலதான் எங்களுக்கு ஆண்டவரே, ஆண்டவர் இந்த உலகத்துல வேற ஒன்றிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி கிடையாது ஆண்டவரே, உங்களுடைய திருப்பாதமே எங்களுக்கு குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தேவன், வெற்றி மேல வெற்றி தந்தார், வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தேவன், வெற்றி மேல வெற்றி தந்தார், ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம், ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம்,
போற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருபாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருபாதத்தில். இக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோ மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோ குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருபாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருபாதத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருபாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருபாதத்தில். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியோம் என்னை சகத்தரே, ஆசீர்வதியோம் என்னை சகத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நீர் இந்நாளிலே எங்களை ஆவியின் வரங்களினால் இந்த 2026 ஆண்டுக்காக ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எங்களில் பொங்கி பொங்கி வாங்க ஆண்டவரே. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. அலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதம் என்னை சகத்தரே, ஆசீர்வாதம் என்னை சகத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும்.
ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். இந்த புதிய ஆண்டின் அபிஷேகத்தால் நிரப்பும். உங்க கிருபை மலையினால் என்னை நினைத்திடும். உங்க கிருபை உங்க இரக்கம் அதனால் நான் என்றும் என்றும் வாழ்கின்றேனே. நீங்க தான் என் ரட்சகர், நீங்க தான் என் தேவன், நீங்க தான் என் ஆண்டவர், நீங்க தான் என் ரட்சகர். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் கொள்ளுதையா. காந்தவரே என்னை காப்பவரே, காப்பவரே நல்லவரே வல்லவரே, வல்லவரே நல்லவரே, நல்லவரே வல்லவரே, வல்லவரே காத்தவரே என்னை காப்பவரே. உமக்கு நன்றி 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 நன்றி. I will lift your name on high for the great things you have done for me. I will lift you higher and higher. You are the wonderful Lord. I will lift your name on high, higher, 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 for the great things you have done. I will lift your name on high. நல்லவரே, நல்லவரே வல்லவரே, வல்லவரே காப்பவரே, காப்பவரே, காப்பவரே நல்லவரே, நல்லவரே வல்லவரே, வல்லவரே காப்பவரே, காந்தவரே என்னை காப்பவரே. உமக்கு நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் சந்தோஷமானே. உங்களை பார்த்து உங்க வார்த்தையை கேட்டவுடன் மகிழ்ச்சியானேன், சந்தோஷமானேன். உங்களை பார்த்து உங்க வார்த்தையை கேட்டவுடன் மகிழ்ச்சியானேன். உங்க கிருபை இரக்கத்தால் என்னை இதுவரை நடத்தினவர். செங்கடலை பிளந்து நடக்க பண்ணினவர், என்னையும் நடக்க பண்ணுவார். அதை தீர இயேசுவே. அன்போடு நினைத்த தேவனாய் கர்த்தாவே, ஆண்டவ சேவையிலே மதிப்பேனே. பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்து செய்திடுவேன். பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்து செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை, கிறிஸ்து வருகை வரை, அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அலை தீர. இயேசுவே, அன்போடு அழைத்த தேவனாய் கர்த்தாவே, உம்மை நான் துதிப்பேன், துதித்து துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். நீங்க என்ன
எண்ணற்ற நன்மைகளை எனக்கு செய்ததனால் உங்களை துதித்து பாடிடுவேன். இந்த 2026 கர்த்தரின் மகிமையை நான் பார்ப்பேன். உங்க செயல்களை நான் பார்த்திடுவேன். உங்க செய்கைகளை நான் சொல்லிடுவேன். நீர் எனக்கு செய்வதை நான் சொல்லி மகிழ்வேன். எல்லோரும் கேட்டு வியப்பார்கள். உங்க வசனத்தை நாடி வந்தேனே, உங்க கிருபைக்காக ஓடி வந்தேனே. உங்க வசனத்தை நான் நாடி வந்தேனே, உங்க கிருபையை பார்த்து ஓடி வந்தேனே. என்னை நீர் என்றும் உம்முடைய கிருபையால் ஓடி ஓடி மறைத்திடுவீர். அடைக்கலமே உங்க அடிமை நானே, ஆதரிப்பேனே அகமகிழ்வேன். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைத்திடுவேன். கர்த்தாவே நீங்க செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை பெரியவைகள். சேலத்துக்கு என்னை கொண்டு சென்றீரையா, உங்க கிருபை மலையை பொழிந்தீரே. சேலத்துக்கு என்னை கொண்டு சென்றீர் ஐயா, உங்க கிருபை மலையை பொழிந்தீரே. உங்க இரக்கத்தினால் நானும் என்றும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாகினேனே. அடைக்கலமே உங்க அடிமை நானே, ஆத்மரிப்பேனே ஆக மகிழ்வேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம். எப்படி சொல்லுவோம்? கர்த்தாவே நீங்க செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை பெரியவைகள். தாழ்வில் இருந்த என்னை உயர்த்தினீரே, உம்மையே உம்மையே நான் நம்பியிருந்தேன். தாழ்வில் இருந்த என்னை உயர்த்தினீரே, உம்மையே உம்மையே நான் நம்பியிருந்தேன். புதிய தரிசனத்தை எனக்கு காண்பித்து புதிய பாதையில் என்னை நடத்துகிறேன். புதிய தரிசனத்தை எனக்கு காண்பித்து புதிய பாதையில் என்னை நடத்துகிறேன். அடைக்கலமே உங்க அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்வேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைத்திடுவேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளை அளவற்ற அன்பினால் அனைத்தீர் நன்மையால், அளவற்ற அன்பினால் அனைத்தவரே எண்ணற்ற மாசிலாத நேசரே மகிமை பிரதாபா பாசத்தாலும் பாதம். மாசிலாத நேசரே மகிமை பிரதாபா பாசத்தாலும் பாதம். எனக்கு நீங்க செய்த நன்மைகளை நான் எண்ணி எண்ணி பார்த்தால் பார்க்க முடியல. கோடி கோடி நன்மைகளால் என்னை நிரப்பி என்னை ஆசீர்வதித்த என்னும் தேவனே. கோடி கோடி நன்மைகளால் என்னை ஆசீர்வதித்தவர் என் தேவனே. உம்மை சொல்ல மகிழுதையா, உங்களை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதை. நிச்சயமாக நமக்கு உண்டு முடிவு உண்டு, அது கர்த்தரால் உண்டு. நிச்சயமாக முடிவு உண்டு,
முடிவு உண்டு, அது கர்த்தரால் உண்டு. அவர் சொல்லி அது ஆகும், அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுமே. எனக்கும் என் குடும்பத்துக்கும் அவர் சொன்ன வார்த்தை எங்களை பாதுகாக்கணும். அதை தீர இயேசுவே உங்களை நன்றியால் பாடிடுவேன், உம்மை நன்றியால் பாடிடுவேன். మంచు దేవుడు గొప్ప కార్యములు మనకు చేసినాడు. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. మంచు దేవుడు గొప్ప కార్యములు మనకు చేసినాడు. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. செங்கடலை நடுவாய் பிரித்த எந்த தேவன் முகக்கரமே. செங்கடலை நடுவாய் பிரித்த என் தேவனே உங்க கரமே. தாங்கி நீர் என்னால் வரையில் தயவாய் 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 தயவாய். தாங்கி நீர் என்னால் வரையில் தயவாய் 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 தயவாய். நன்றியால் பாடிடுவேன், உம்மை நன்றியால் பாடிடுவேன். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. நல்லவரேசு நல்கிய எல்லா. ஒரு பலியாக உனக்கு விரோதமாய் வந்து 7 பலியாய் ஓடி போவார்கள். ஒரு வழியாக உனக்கு விரோதமாய் வந்து 7 வழியாய் ஓடி போவார்கள். யுத்தத்துக்கு கர்த்தரோ பட்டயத்தை எடுத்தார், எனக்காய் பட்டயத்தை எடுத்தார். யுத்தத்துக்கு கர்த்தரோ எனக்காய் பட்டயத்தை எடுத்தார், அவர் பட்டயத்தை எடுத்தார். யுத்தம் செய்ய மாறும் வரும் தேவ பிள்ளைகளே வாங்க வாங்க. இந்த வருடத்தில் யுத்தத்தில் கர்த்தர் நம்மை நிலைக்க பண்ணுவார். இந்த வருடத்தில் கர்த்தர் யுத்தத்தில் நம்மை நிலைக்க பண்ணுவார். கர்த்தாவே உங்களின் சத்துருக்களை நாங்கள் உங்க பாதத்தில் போட்டிடுவோம். கர்த்தாவே உங்க சத்துருக்களை நாங்கள் உங்க பாதத்தில் கொண்டு வருவோம். வேத வார்த்தையின் சத்தியத்தை இதயத்தின் நாளத்திலிருந்து நாங்கள் செய்து முடிக்கும். வேத வார்த்தைகளில் உள்ளவைகளை எந்த நாட்களும் நாங்கள் செய்து முடிக்க கிருபை தருளும். நன்றியால் பாடிடுவேன், உம்மை நன்றியால் பாடிடுவேன். அரேசு நல்கிய எல்லா ஆமென் ஆமென் ஆமென். நல்லவரேசு
మంచు దేవుడు గొప్ప కార్యములు எனக்கு செஞ்சீங்கப்பா మంచు దేవుడు గొప్ప కార్యములు எனக்கு చేసినాడు நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவரேசு நல்கிய எல்லா Hallelujah. I greet you in the name of our Lord and Savior Jesus Christ. And I rebuke every evil power which is working against us in the name of our Lord and Savior Jesus Christ. And not only that, the word of God says, the Father God said to Jesus Chrisst, wait till I put your enemies under your feet. உங்கள் சத்துருக்களை இயேசு கிறிஸ்துவின் சத்துருக்களை இயேசு கிறிஸ்துவின் காலின் கீழில் நான் போடும் வரைக்கும் நீங்கள் என் வலது பக்கத்தில் வந்து உட்காருங்கள். Come and sit on my right hand till I put your enemies under your feet. இயேசு கிறிஸ்துவுடைய சத்துருக்களை அவருடைய காலின் கீழே கொண்டு வர வரைக்கும் என் பக்கத்திலே நீங்கள் உட்கார்ந்திருங்கள் என்று Father God said to Jesus Christ of Nazareth. பிதாவாகிய தேவன் இந்த வார்த்தையை அவருடைய குமாரனாகிய இயேசு And who is going to do this? இதை யார் செய்ய போகிறார்கள்? This is the army of God, the final generation. இவர்கள்தான் அந்த army of God, அந்த கடைசி கால சந்ததி. And we will say to the Lord, நாங்கள் ஆண்டவராகிய தேவனிடத்தில் நாங்கள் சொல்லுவோம், we will சொல்லுவோம், say to Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாங்கள் சொல்லுவோம், the word of God be fulfilled. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நிறைவேறுவதாக. The Lord Jehovah said to you, யெகோவா தேவன் உம்முடைய பிதாவாகிய தேவன் சொன்னது போல, he will put your enemies. அவர் என்ன சொன்னார்? உம்முடைய சத்துருக்களை உம்முடைய காலின் கீழே அவர் கொண்டு வருவார் என்று. And give us the authority and the power and the anointing so that we will work for you, Lord Jehovah. பிதாவாகிய தேவனே, உமக்காக வேலை செய்யும்படிக்கு எங்களுக்கு அந்த அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் கொடுக்கும்படிக்காக நாங்கள் கேட்கிறோம். You have given it to us, and by the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையுடன் we say in the name of our Lord and Savior Jesus Christ, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் once சொல்லுவோம், I was nothing, ஒரு காலத்திலே நான் ஒன்றுமில்லாமல் தான் இருந்தேன், and the power of God came upon me, அப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை என் மேல வந்து இறங்கினது. and I said, oh Lord, I'm nothing, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்று சொன்னேன், I'm just an ordinary person, நான் ஒரு சாதாரண மனுஷன் என்று சொன்னேன், a sinful man, ஒரு பாவம் நிறைந்த மனிதன் என்று சொன்னேன், the sinful man needing the pleasures of the world, இந்த பாவமான மனிதன் உலகத்தின் இச்சைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன், and the love of the world inside me, எனக்குள்ளே உலகத்தின் ஆசை தான் நிரம்பி இருக்கிறது என்று சொன்னேன், and I had the love of money, பண ஆசை எனக்குள்ளே இருந்தது, and I had the love of money and land, பண ஆசையும் நில ஆசையும் எனக்கு இருந்தது என்று but Father God, ஆனால் பிதாவாகிய தேவனே நான் ஒன்றுமில்லை, but the eyes of the Lord has seen me. ஆனால் ஆண்டவருடைய கண்களோ என்னை கண்டது. You have seen something inside me what I am not able to see. நான் காணாத ஒன்றை நீர் உம்முடைய கண்களினால் எனக்குள்ளே நீர் That's கண்டீர். what I am not able to understand. அதுதான் எனக்கு புரியல I am ஆண்டவரே. not able to understand what have you seen in me what I am not able to see. எனக்குள்ளே நான் காணாததை நீர் என்ன கண்டீர் என்று I am எனக்கு not able to புரியல see ஆண்டவரே. any good in me, but you see something in me that I cannot understand. எந்த ஒரு நன்மையும் எனக்குள்ளே நானே என்னால காண முடியவில்லை ஆண்டவரே, ஆனா ஏதோ ஒரு நன்மை நீர் உம்முடைய கண்களினால் எனக்குள்ளே கண்டிருக்கிறீர். I do not know how you select people, எப்படி ஜனங்களை நீர் தேர்ந்தெடுக்கிறீர் என்று எங்களுக்கு but தெரியாது. one thing I know, ஆனா ஒரு காரியம் எனக்கு தெரியும், you select people who are good for nothing. ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத ஜனங்களை தான் நீர் தேர்ந்தெடுப்பீர் என்று You're எனக்கு selecting தெரியும். people who are good for nothing. எதற்குமே பிரயோஜனம் இல்லாத ஜனங்களை தான் ordinary நீர் people. தேர்ந்தெடுப்பீர். சாதாரணமானவர்களை Who தான் are நீர் ordinary தேர்ந்தெடுப்பீர். people, சாதாரணமான but you ஜனங்கள், select them, ஆனால் அவர்களை நீர் தேர்ந்தெடுத்து but they don't have the capacity.
அதற்கேற்ற தகுதி அவர்களிடத்தில் They don't இல்லாமல் have the இருக்கும்போது, willpower. அதற்கேற்ற பலன் அவர்களுக்குள்ளே இல்லாமல் But you give இருக்கும்போது, the capacity. ஆனா அந்த தகுதியையும் அந்த பலனையும் You நீர் give the அவர்களுக்கு power. கொடுக்கிறீர் ஆண்டவரே. And you say, கொடுத்து விட்டு நீர் சொல்லுகிறீர், not by might, nor by strength, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, but through my Holy Spirit. ஆனால் என்னுடைய ஆவியினாலே என்று. And through your Holy Spirit, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, filled with the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில நிரப்பப்பட்டு, we mere people good for nothing, ஒன்றுக்குமே பிரயோஜனமில்லாத ஜனங்களா இருக்கிற எங்களை we take revenge. நாங்கள் எதிர்கொண்டு வரும்படி, We take revenge. நாங்கள் வைராக்கியம் கொண்டு, வைராக்கியம் கொண்டு நாங்கள் எழுந்து, we take revenge against the ones which were against Jesus Christ of Nazareth. யாருக்கு விரோதமாக வைராக்கியம் கொண்டு எழும்பி வருகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக வந்தவர்களுக்கு. Hallelujah. ஹல்லேலூயா. And we take revenge. நாங்கள் Revenge na சரியான வார்த்தை. எதிர்த்து வருகிறோம், அவர்களுக்கு எதிர்கொண்டு. Revenge, பழி வாங்குதல். பழி வாங்குற ஒரு எண்ணத்துடன். யாருக்கிட்ட பழி வாங்க போகிறோம்? யார பழி வாங்க போறானா? சாத்தானே அவனுடைய தூதர்களையும். சாத்தானே அவனுடைய தூதர்களையும். You came against Jesus Christ. நீயோ இயேசு கிறிஸ்துவுக்கு And you said, I'll go on top more than Jesus Christ. நீ அவருக்கு விரோதமாக வந்து என்ன சொன்னானா, நீ இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக அவருக்கு சமமாக வருவாய் என்று. And you said, I will be like the Father God. பிதாவை போல வருவேன் என்று நீ சொன்னாய். And you said, I will go beyond Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாகவும் பிதாவுக்கு சமமாகவும் வருவேன் We are என்று the generation. We are going to take the revenge. நாங்கள் எப்படிப்பட்ட சந்ததி என்றால், பழி வாங்க போகிற ஒரு சந்ததியாக இருக்க போகிறோம். And the word of God has been written. அவருடைய வார்த்தையில் எழுதி இருக்கிறது. Father God said to Jesus Christ, பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொன்னது போல, come and sit at my right hand. என் மகனே, நீ என் வலது பக்கத்திலே வந்து உட்காரு. Till I bring enemies under your feet. உன் சத்துருக்களை உன் காலின் கீழே. And who is these people who are going to bring these enemies under the feet of Jesus Christ? யார் இயேசு கிறிஸ்துவின் சத்துருக்களை அவருடைய காலின் கீழே கொண்டு வர போகிறார்கள் என்றால், the final generation. The final generation. அந்த கடைசி கால They shake the mountains. மலைகளை They shake the mountains. They make the mountains tremble. அவர்கள் மலைகளை நடுங்க வைக்க போகிற ஜனங்கள். இந்த பூமியை நடுங்க வைக்க போகிற ஜனங்கள். They are the powerful people, but not with the power, but by the power of the Holy Spirit. அவர்கள் தான் வல்லமை நிறைந்த ஜனங்கள். அவர்களுடைய பலத்தினால் இருக்கிற வல்லமை அல்ல, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற They never stand on the strength. அவர்கள் அவர்களுடைய பலத்தினால் They never stand on the might. அவர்களுடைய பராக்கிரமத்தினால் because they don't have anything. ஏன்னா அவர்களிடத்துல ஒன்றுமில்லை. They stand in the power of the Holy Spirit. ஆனால் அவர்களோ பரிசுத்த ஆவியானவருடைய And they come and stand, and the power of the Holy Spirit comes and rests upon them. அவர்கள் வந்து நிற்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவர்கள் மேலே வந்து இறங்கி, we take revenge with the help of the Holy Spirit. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியுடன் சாத்தானுக்கு விரோதமாக நாங்கள் வைராக்கியமாக எழுந்து அவனை நாங்கள் பழிவாங்குவோம். From the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து நாங்கள் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு, and the fight belongs to the Lord. அப்பொழுது யுத்தம் கர்த்தருடையது. What is happening there? அங்க என்ன நடக்க போகிறது? The fight is not with flesh. எந்த ஒரு மாம்சத்தோடையும் இரத்தத்தோடையும் நமக்கு யுத்தம் இல்லை. With the spirits of the darkness. இருளின் அதிகாரத்திலே இருக்கிற ஆவிகளுடனும். Do you know who is going to do that? அதை யார் செய்ய போறார் என்று தெரியுமா? Here comes the most powerful person, who is called the Holy Spirit. மிக வல்லமை உள்ள ஒருவர் வரப்போகிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். Who is already here in our midst. நம் மத்தியிலே ஏற்கனவே வந்திருக்கிற, நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். Who is just like upon the waves. அந்த நாட்டிலே ஜலத்தின் மேல் அசைவாடின அந்த ஆவியானவர் இப்பொழுது ஆண்டுடைய பிள்ளைகள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே அசைவாடி அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உன்னை பயன்படுத்த போகிறேன். It's not between
you and Satan. அந்த யுத்தத்திலே நீங்களும் சாத்தானும் நிற்க போறதில்ல. It is the Holy Spirit inside you உங்களுக்குள்ளே இருக்கிற fighting பரிசுத்த against the evil ஆவியானவர் ones. சாத்தானுக்கு விரோதமாக நின்று யுத்தத்தை ஜெயிக்க போகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. You are coming with your sword and your spears. You are coming with your sword and spears. நீங்க பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறீர்கள். But the Holy Spirit, we are coming through the power of the Holy Spirit. நீயோ பட்டயத்துடனும் ஈட்டியுடனும் வருகிறாய், ஆனால் நாங்கள் வருகிறதோ பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே. அவரோடே கூட வருகிறோம். அவரோடே கூட நாங்கள் வருகிறோம். And the fight is His. யுத்தம் அவருடையது. The body is ours. சரீரமோ எங்களுடையது. The mouth is us. This is our mouth. இது எங்களுடைய வாயா இருக்கலாம். But the word is His. ஆனால் வார்த்தையோ அவருடையது. It's got the power. அதிலே வல்லமை இருக்கிறது. To break everything. எல்லாவற்றையும் முறியடிக்கிற வல்லமை. To make the waves lift high. அலைகளை மேலே உயர்த்தி வைக்கிற வல்லமை. And to hit all the places and ruin the places which are against the Lord our God, our Savior. நம்மளுடைய ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாக நிற்கிற எல்லா இடங்களையும் தரைமட்டமாக்குகிற வல்லமை. That is the power of God. அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. He builds. அவர் கட்டுகிறார். And He breaks. அவர் உடைக்கவும் செய்கிறார். He builds. அவர் கட்டுகிறார். And He says break. அவர் உடைக்கப்படுவதாக என்று சொல்லும்போது It breaks. அது உடைக்கப்படுகிறது. It's not you. நீங்க அல்ல அது. It's Him. அவரே அது. And it's power. His power. அவருடைய வல்லமை. His Holy Spirit. அவருடைய பரிசுத்த So ஆவியானுடைய never try வல்லமை. to speak with your own power and your own willpower. அதனால் ஒருபோதும் உங்களுடைய பலத்தினால் உங்களுடைய ஞானத்தினால் நீங்கள் பேசலாம் என்று நினைக்காமல் Speak with the help of the Holy Spirit and let Him speak through you. பரிசுத்த ஆவியானுடைய உதவியுடன் அவர் உங்கள் மூலமாக பேச கடவாராக. And the earth shall tremble. அப்பொழுது இந்த பூமி நடுங்கும். And the waves will lift high. அலைகள் மேலே உயர்ந்து எழும்பி வரும். And the Spirit of the living God shall move on the waves. அப்பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் அந்த அலைகள் Are you மேல் prepared to அசைவாடுவார். meet your Savior? உங்களுடைய இரட்சகரை காண நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? Are you not prepared? இல்ல ஆயத்தமா இல்லையா? Come on, be prepared. இப்பொழுதே ஆயத்தமா Nothing இருங்கள். is permanent in this world. இந்த பூமியிலே ஒன்றுமே நிரந்தரம் அல்ல. He is permanent. அவரே And I நிரந்தரமானவர். look unto the hills, from my help cometh. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கிறேன். My help cometh from the Lord, who created the heaven and earth. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. Not allow my foot to stumble. அவர் என் கால்களை இடறி விழாமல் என்னை பாதுகாத்துக் கொள்வார். Because I look at Him. ஏனென்றால் நான் அவரை நோக்கி Because I look at பார்க்கிறதினாலே, Him. நான் அவரை நோக்கி Because I look at பார்க்கிறதினாலே, Him, நான் அவரை நோக்கி பார்க்கிறதுனால my feet shall not stumble. என் கால்கள் இடறி விழாது. Whatever I need from the Lord shall be given by the Lord. ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு எதெல்லாம் வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதை எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வேன். In all these things we are more than conquerors through இவைகள் Him. எல்லாவற்றிலும் நாங்கள் முற்றிலும் who loved us. மேற்கொள்ளுகிற ஜனங்களாக நாங்கள் இருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் செய்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். நமக்குள் அன்பு கூறுவராலே, the one who loves us, through Him we are more than conquerors. நம்மேல் அன்பு கொள்ளுகிறவர் மூலமாக இவைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் மேற்கொள்ளுகிற ஜனங்களாக And the இருக்கிறோம். heaven shall open, அப்பொழுது வானங்கள் திறக்கப்படும். and the fire of God shall come up from high, அவனுடைய அக்கினி வானத்திலிருந்து கீழே வரும். consuming fire, நிர்மூலமாக்குகிற அக்கினி, consuming fire, நிர்மூலமாக்குகிற அக்கினி. and the earth shall tremble, அப்பொழுது பூமி நடுங்கும். and the people of the earth shall tremble. அப்பொழுது பூமியில இருக்கிற And they'll ஜனங்கள் cry, நடுங்குவார்கள். அவர்கள் What shall அழுவார்கள். I say? What shall I do?
நான் என்ன பண்ண போறேன், நான் என்ன செய்ய போறேன், What am I going to do? How am I going to save me and my family? நான் எப்படி என்னையும் குடும்பத்தையும் நான் The காப்பாற்றிக் கொள்ள consuming போகிறேன். fire of the Lord is coming from high. ஆண்டவருடைய நிர்மூலமாக்குகிற அக்கினி வானத்திலிருந்து Who's வருகிறது. there to stop it? இதை யார் தடுக்க முடியும்? Who's there to stop it? இதை யார் தடுக்க முடியும்? It's coming from the Lord. இது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற It's coming அக்கினி. from the Lord. இது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. Who's there to stop it? இதை யாரால் Who தடுக்க can stop முடியும்? it? இதை யாரால தடுக்க None முடியும்? can stop the consuming fire which comes from above. வானத்திலிருந்து வருகிற நிர்மூலமாக்குகிற அக்கினியை யாரும் தடுக்க முடியாது. Whatever I say in the spirit. நான் சொல்லுகிறது எல்லாமே ஆவியிலே சொல்லுகிறேன். I shall stand with him and in him. நான் அவருக்குள்ளே அவரை கொண்டும் நின்று கொண்டிருக்கிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. The Lord says, ஆண்டவராகிய தேவன் the glory of சொல்கிறார், God shall be seen among you. ஆண்டவருடைய மகிமை உனக்குள்ளே தோன்றும். The glory of the Lord shall be seen among you. ஆண்டவருடைய மகிமை உனக்குள்ளே காணப்படும். The Lord is saying, I'm going to lift you high. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உயர்த்த You were போகிறேன். நீ ஒன்றுமில்லாமல் இருந்தாய். You are nothing, நீ ஒன்று இல்லாமல் but you are இருந்தாய். something. ஆனா நீ ஏதோ ஒன்றுக்கு எனக்கு You were nothing, but you are something now. நீ ஒன்றுமில்லாம தான் இருந்த, ஆனா உன்னை நான் பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக நான் You were மாற்றுவேன். nothing, நீ ஒன்றுமில்லாமல் இருந்த, but you are something now. ஆனா இப்பொழுதோ நீ எதையோ கொண்டு இருக்கிறாய். That is the power of God. என்னத்தை கொண்டு இருக்கிறாய் என்றால் ஆண்டுடைய வல்லமை நீ கொண்டு இருக்கிறாய். And the earth shall tremble, அப்பொழுது பூமி நடுங்கும். and the eyes of the people shall be full of fear. ஆண்டுடைய பூமியின் ஜனங்களுடைய கண்கள் பயத்தினால் நிரம்பி இருக்கும். I think the Lord is speaking about something which is going to happen. ஆண்டவர் ஏதோ நடக்க போகிற காரியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். I started something and he started speaking something else. நான் பேச ஆரம்பித்தேன், ஆனால் அவர் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். And you shall see the glory of God among you. உன் மத்தியிலே நீ ஆண்டுடைய மகிமையை நீ காண போகிறாய். A white lightning walking in the midst of you. உன் மத்தியிலே ஒரு வெள்ளையாக ஜொலிக்கிற ஒரு மகிமை, White lightning. ஒரு வெள்ளை மின்னலை போல. What color will be the lightning? மின்னல் என்ன கலர்ல இருக்கும்? Can any one of you say the color of the lightning? மின்னலுடைய கலரை யாராச்சும் சொல்ல முடியுமா? Come on, say. It shall be bluish, yellowish, something like that. அது ஒரு ப்ளூவும் எல்லோவும் மிக்ஸ் ஆன ஒரு But கலரை we போல see இருக்கும். this lightning in white color. ஆனால் இந்த மின்னலுடைய கலரோ வெள்ளை And கலர்ல this இருக்கிறது. lightning is not piercing through inside you or anything else. இந்த மின்னல் உனக்குள்ளே அப்படியே பாய்ந்திருக்கிற ஒரு மின்னல் அல்ல. He is walking in the midst of you. அவர் உன் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு மின்னல். He is in the midst of you. அவர் உன் மத்தியிலே இருக்கிறார். He is in the midst of you. அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். Oh, Israel. இஸ்ரவேலே, Something terrible plan is against you. உனக்கு விரோதமாக ஏதோ ஒரு திட்டம், பயங்கரமான ஒரு திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. But don't forget that the Lord is walking in the midst of you. ஆனால் ஆண்டவர் உன் மத்தியிலே நடக்கிறார் என்றதை ஒருபோதும் நீ மறவாதே. You, Israel, இஸ்ரவேலே, the ones who are against you, உனக்கு விரோதமாக ஒரு காலத்திலே நின்றவர்கள், no. The ones who are against you, உனக்கு விரோதமாக விரோதமாக இருப்பவர்கள் shall come and fall at your feet. உன் காலின் கீழே வந்து விடுவார்கள். Because they will see the tremendous power of God. ஏனென்றால் ஆண்டவர் பராக்கிரமாக உன் மத்தியிலே இருக்கிறதை They will அவர்கள் see. கண்டு, The eyes of the people who are against you shall see the power of God moving in the midst of you. உனக்கு விரோதமாக கிரியை செய்யலாம் என்று நினைத்தவர்களுடைய கண்களினால் ஆண்டவர் உன் மத்தியிலே எப்படி பராக்கிரமமாக கிரியை செய்கிறார் என்பதை கண்டு உன் காலிலே வந்து விழுவார்கள்.
And they say that let us wage war against Israel. இஸ்ரவேலுக்கு விரோதமாக நாம் யுத்தம் ஆரம்பிக்கலாம் என்று We நினைப்பார்கள். will wage a war against Israel. அவர்களுக்கு விரோதமாக ஒரு போர் தொடக்கலாம் என்று நினைப்பார்கள். Oh, how can you think like that? ஆனால் எப்படி நீ அப்படி நினைக்க How முடியும்? can you think like that? நீ எப்படி அப்படி நினைக்க முடியும்? How can you say like that? எப்படி நீ அப்படி சொல்ல முடியும்? Do you know I am the Lord of Israel? இஸ்ரவேலின் தேவன் நான் என்று I am நீ the one. அறியவில்லையா? I am the one, நானே தேவன், the only one ஒரே தேவன், who created humans and everything in this world. உன்னையும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையுமே சிருஷ்டித்த அந்த ஒரே தேவன் நான் தான். Will be able to stand before me. எனக்கு விரோதமாக ஒருவரும் நிற்க முடியாது. None can be alive when you see the power of the consuming fire from God. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அந்த நிர்மூலமாக்குகிற அக்கினியை கண்டு ஒருவரும் உயிர் வாழ முடியாது. The world is full of false prophecy. இந்த உலகம் முழுவதுமே கள்ள தீர்க்க தரிசனத்தினால் நிரம்பி But இருக்கிறது. there are mere people who say the original prophecy from the Lord. ஆனால் ரொம்ப கொஞ்ச பேரு தான் மெய்யான தீர்க்க தரிசனம் And they ஆண்டவரிடத்திலிருந்து speak வருகிற தீர்க்க through the Spirit of தரிசனத்தை the living God. சொல்லுகிறவர்கள். அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவரை And கொண்டு they உரைக்கிற speak in the ஜனங்கள். Spirit. அவர்கள் ஆவிக்குள்ளே பேசுகிறவர்கள். Hallelujah. Now, we have to fight against the evil ones. இப்பொழுது நாம் சாத்தானின் ஆவிகளுக்கு விரோதமாக நாம் யுத்தம் செய்ய வேண்டும். And the Lord has given us the authority and the power. ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து விட்டார். And we have to bring the Satan and the Satan's army under the feet of God. Under the feet of Jesus Christ. சாத்தானியும் அவனுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் கொண்டு வர வேண்டும். Only our body shall be used. நம்மளுடைய சரீரம் மட்டும் தான் பயன்படுத்தப்படும். It's done by the Holy Spirit. ஆனால் அவைகளை செய்ய போகிறது பரிசுத்த The Lord is ஆவியானவர். searching for people ஆண்டவர் இப்படிப்பட்ட looking ஜனங்களுக்காக unto Him தேடிக்கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற with full ஜனங்களே strength, அவர்களுடைய முழு full பலத்தோடு, mind, முழு எண்ணங்களுடன், with full soul, முழு body ஆத்மாவுடன், and spirit. அவங்க ஆவி ஆத்மா சரீரத்தோட முழுமையாக ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார். Lord, we do what you say. ஆண்டவரே நீங்க சொல்லுகிறதை நாங்கள் செய்வோம். Say, Lord, your servant heareth. சொல்லும் ஆண்டவரே உம்முடைய அடியேன் கேட்கிறேன். Say, Lord, your servant heareth. சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய அடியேன் கேட்கிறோம். I think this was said by Samuel when he was very young. இது சாமுவேல் அவருடைய சிறு வயதிலே சொன்ன வார்த்தை. Say, Lord, your servant heareth. சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய அடியேன் கேட்கிறேன். Say, Lord, your servant heareth. சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய அடியேன் கேட்கிறேன். Are you prepared to do what the Lord says? ஆண்டவர் சொல்லுகிறதை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமா? The Lord is searching for His people. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக தேடிக்கொண்டிருக்கிறார். Many in this world wants to make themselves happy. இந்த உலகத்திலே நிறைய ஜனங்கள் அவர்கள் திருப்திப்படுத்த வேண்டும், அவர்களை And they want to சந்தோஷப்படுத்த make வேண்டும் their families happy. அவங்களையும் அவங்களுடைய குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்த But வேண்டும். they're not prepared to make the Lord happy. ஆனா ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதற்கு அவர்கள் But I'll sing unto the Lord. ஆனால் நானும் ஆண்டவரை நோக்கி நான் பாடுவேன். I'll say, count your blessings, name them one. And I say to my soul, body and spirit, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கொண்டு நான் சொல்லுவேன். I'll say to my soul, spirit and body, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே நான் சொல்ல வேண்டியது இடத்திலே நான் சொல்லுவேன், நான் பாதி பெற்ற செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்னில் ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் Count your blessings in the one by one. Count
your blessings, see what God has done. And it will surprise you wonderful. எத்தனையோ அதிசயங்களை அவர் செய்தார். ஆச்சரியமான என்னை அவர் தப்புவித்தார். தம் கிருபையால் என்னை அவர் நிரப்பினார். ஆச்சரியமான காரியம் எனக்கு செய்தாரே. என்னை பாடி பெற்ற சொல்லுவாங்க. அநேக அற்புதங்களை எனக்கு அவர் செய்தார். அவரை நான் ஒருபோதும் மறக்க முடியாது. கர்த்தாவே, நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காய் எண்ணத்தை நான் உமக்கு நான் செலுத்திடுவேன். ஆசீர்வாதம் there is a mighty move among us that we cannot see with our eyes. Only with your spirit you can feel it. He is moving in our midst now today. Anybody I know only very little people will be able to feel the hand of the Lord on the shoulders. எனக்கு தெரியும் ரொம்ப குறைந்த நபர்களால் But மட்டும் other people are just thinking about something and laughing and all these things. You do not know the move of the Holy Spirit. ரொம்ப குறைந்த நபர்கள் மூலமாக தான் ஆண்டுடைய கரங்கள் அவர்களுடைய ஷோல்டர்ஸ் தோளின் மேல இருக்கிறதை உணர முடியும். ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேர் வேற எதையோ யோசித்து கொண்டு சிந்தித்து கொண்டு ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் உட்கார்ந்து when the Lord comes near, ஆண்டவர் உங்க அருகிலே வருகிற நேரத்திலே உங்களால உணர முடியல. Why? ஏன் அப்படி? Because you are not with him. ஏன்னா நீங்க அவரோட இல்ல. You are not with him. நீங்க அவரோட இல்ல. If you are with him, நீங்க அவரோட இருந்தீங்கன்னா you will feel the power of the Holy Spirit. நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவருடைய வல்லமையை உணர்ந்திருப்பீர்கள். If you know and if you are real, then you can feel the power of the Holy Spirit. நீங்கள் மெய்யாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருந்திருந்தீங்கன்னா அவருடைய வல்லமையை உணர உங்களால முடியும். Even a small child, if she tries to look unto the Lord, she'll be able to feel the presence of God Almighty. ஒரு சிறு பிள்ளையாக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி அந்த பிள்ளை பார்க்கும்போது அந்த பிள்ளையால் அந்த பிரசன்னத்தை உணர முடியும். And she might not know what's happening. அந்த பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்னு புரியாம இருக்கலாம். But if you look at him, ஆனால் அந்த பிள்ளை with all your heart, soul and body, உங்களுடைய முழு ஆவி ஆத்மா சரீரத்தோட நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது you can feel the power of the Holy Spirit. நீங்க பரிசுத்த ஆவியானோட வல்லமையை உணர முடியும். You're just coming and just going.
நீங்க சும்மா வந்துட்டு அப்படியே வெறுமையா போறீங்க. And you're not able to feel the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியோட வல்லமையை உங்களால உணர முடியவில்லை. Just coming and clapping hands, வந்து கைகளை தட்டி பாடுறீங்க, laughing, சிரிக்கிறீங்க, talking to each other, ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிறீங்க, thinking about things, வேற காரியங்களை உட்கார்ந்து யோசித்து கொண்டு just இருக்கிறீங்க. taking your cell and watching the WhatsApp, உங்க போன் எடுத்து வாட்ஸ்அப் பாக்குறீங்க. and you're doing all nonsense. தேவையில்லாத காரியங்களை உட்கார்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துல செய்து But கொண்டு you're இருக்கிறீங்க. forgetting the presence of the Lord. உங்க ரொம்ப அருகிலே இருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னத்தை மறந்து விட்டு. But I say to the Lord, நானும் ஆண்டவரை நோக்கி சொல்லுவேன், count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. count your blessings. Give them one by one. And it will surprise you what the Lord has done. Anybody better body and life. Oh, what a wonderful friend you are. You are my supernatural God. You are. I lift your name for the great things you have done for me and my family. I will praise your name. Anybody better body and girl. The eyes of the Lord is watching each and every person. அவருடைய கண்கள் ஒருவரை ஒருவர் உங்களில் இருக்கிற ஒருவரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். Who is deeply thinking about Christ the Savior? யார் என்னை பற்றி, யார் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்? Have they come just for the glorious prosperity of the world? இந்த உலகத்தின் செழிப்புக்காக அவர்கள் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். Or they really seek the Lord God Almighty? மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனை தேடி வந்திருக்கிறார்களா? If you really come to seek the Lord, நீங்கள் உண்மையாக தேவனை காண வேண்டும் என்று வந்திருந்தீங்கன்னா, you shall find him. நீங்கள் அவரை காண்பீர்கள். நீங்க அவரை முழுமையாக தேடினால் அவரை கண்டடைவீர்கள். நீங்கள் அவரை முழுமையாக தேடும்போது அவரை நீங்கள் கண்டடைவீர்கள். If you do not seek with all your heart, நீங்கள் அவரை உங்களுடைய முழு இருதயத்தோடு தேடும்போது, seek him with all your heart, நீங்கள் அவரை உங்க முழு இருதயத்தோடு soul and body, தேடும்போது, உங்க ஆவி ஆத்மா சரீரத்தோடு அவர் தேடும்போது, then you shall see him அப்பொழுது அவரை நீங்கள் in his கண்டடைவீர்கள் glory, அவருடைய மகிமையில. and he shall make his shadow move upon you, அவருடைய நிழலை உங்கள் மேல அசைவாட அவர் செய்வார். like how he was moving among the waves before he created the world. இந்த பூமியை சிருஷ்டிக்கிறதற்கு முன்பதாக எப்படி ஜலத்தின் மேல அவர் அசைவாடினாரோ, He said, telling the same word again and again. அவர் மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்லுகிறார். Do you want to see the Lord moving among you? உன் மத்தியிலே ஆண்டவர் அசைவாடுகிறதை நீ காண Forget வேண்டுமா? everything and look at him.
நீ எல்லாவற்றையும் மறந்து அவரை நோக்கி நீ பாரு. Because he is the only one to be looked. ஏனால் அவர் மாத்திரமே காணப்படத்தக்கவர். Not your friend, not any person, not your pastor, not anyone else. நீங்கள் காண வேண்டியது உங்கள் நண்பர் இல்ல உங்களுடைய போதகர் அல்ல, வேற யாரையும் நீங்கள் காணாமல் you have to see your Savior. உங்களுடைய இரட்சகரை நீங்கள் காண வேண்டும். Then you shall be redeemed. அப்பொழுது நீங்கள் மீட்கப்படுவீர்கள். Then you shall be having all the pleasures of the world and everything and the spiritual blessing. அப்பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் அவர் உங்களை நிரப்புவார். But I'll say to the Lord, ஆனால் நானும் அவரிடத்துல சொல்லுவேன், வெறுமையா வனைத்து கொள்ளுமே வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே வேதத்தின் காலம் இயேசுவை போற்றினோரே Then comes the fire of the Holy Spirit. வீணை போகாத பாத்திரம் நான் திரும்பவாரில்லையே மீதையெல்லாம் கிருபையா தடைகள் யாவும் நீக்கியம்மை தம்மை உடைந்த என்னை வந்தனுக்கே சொல்லுங்க வீணை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே வீணையெல்லாம் கிருபையா தடைகள் யாவும் நீக்கியமை தம்
மை போல் மாற்றிடுமே. உடைந்து போயிருக்கிறீங்களா? முந்தனைக்கு உடைந்த வெறுமையா இருக்கிற உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் என்னை நேசிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ? விலையில்லாத பாத்திரமா? விலை போகாத பாத்திரமா? நிறைய பாத்திரங்கள் இருக்கு, விலை போகிற பாத்திரம் இருக்கு. ஆனா யாருமே உன்னை வாங்க வரல. விலையில்லாத பாத்திரமா? விலையில்லாம கிருபையினால் என்னை உகந்துட்டு ஆக்கிடுமே. என்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளை உடைத்து போடும். வீணை போகாத இந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி எல்லாம் போயிட்டாங்க. உன்னை பார்த்துட்டு எல்லாம் தடைகள் எல்லாம் உடைத்து நம்மை போல் மாற்றும். உடைந்த ஒந்தனைக்கு கூயவரே பெற்றாரனரே. நோக்கி பார்த்திடுமே. மன்னாசையில் நான் மயங்கியே மெய்வலி வெட்டகன்றே. கண் போன போக்கை பெண் பற்றீரே. சொல்லுங்க. மன்னாசையில் நான் மயங்கியே மெய்வலி வெட்டகன்றே. கண் போன போக்கை காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த வாழ்நாளெல்லாம் நடத்துவே. Hallelujah. Many of us are not able to feel the power of the Holy Spirit because you are in the flesh. Even a small child also will be able to feel the power of the Holy Spirit. But you are not able to feel the power of the Holy Spirit because you are in the flesh. Live in the flesh and die in the flesh. Live in the flesh and die in the spirit. And we live in the spirit. And we live in the spirit. Because spirit never dies. Body dies. Anything happens to anyone, anytime. But the spirit never dies. Spirit never dies. Hallelujah. And I just want to ask you, you have to be touched by the power of the Holy Spirit.
ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியானோட If you are not வல்லமையால் able to be தொடப்பட வேண்டும். touched by the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையால் நீங்க something தொடப்பட in முடியாமல் us இருந்தீங்கன்னா, which is not allowing ourselves to feel the presence of the Holy Spirit. ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ளே உங்களுக்குள்ளே ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் Because இருக்கிறது He is தடையாக present. இருக்கிறது. ஏன்னா அவர் எங்க His இருக்கிறார், presence is there, அவருடைய பிரசன்னம் எங்க but இருக்கிறார், I am not able to feel. ஆனால் என்னால உணர முடியல நீங்க சொன்னீங்கன்னா, If you say that you are not able to feel, என்னால உணர முடியலையே the presence of God is there, ஆனா ஆண்டுடைய பிரசன்னம் இங்க இருக்கிறது, but you are not able to feel the presence of the Lord ஆனா உங்களால ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர முடியல. because your flesh, something inside the flesh is not allowing yourself to feel the presence of the Holy Spirit. ஏனென்றால் உங்க மாம்சத்துக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று Even ஆண்டுடைய if I பிரசன்னத்தை உணர call a முடியாமல் small இருக்கும்படி child, தடை செய்கிறது. even if I call a small child, ஒரு சிறு பிள்ளையை கூப்பிட்டு and if I pray for them, அவர்களுக்காக நான் ஜெபிக்கும் I போது think it'll be good. அது நல்லதாக இருக்கும். Because whether they are able to feel or not, அவங்களால உணர முடியுதோ இல்லையோ, the power of God shall be resting upon them. ஆண்டுடைய வல்லமை அவர்கள் மேல தங்கும். But grown up people like us, ஆனா நம்மை போல வளர்ந்து we don't allow, or we are not able, or something in us is not allowing us to feel the presence of the Holy Spirit. நாம் நமக்குள்ள ஏதோ ஒரு காரியம் ஆண்டுடைய பிரசன்னத்தை உணரக்கூடாமல் இருக்கும்படி தடை When செய்கிறது. Pastor Benin came to India many years back, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக பெனியன் பாஸ்டர் இந்திய தேசத்துக்கு வந்தபோது 91s and 90s, I'm not able to remember. 90 இல்ல 91ஆம் ஆண்டான்னு எனக்கு சரியா ஞாபகம் I இல்ல. was really wanted to know what's the power of the Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியோட வல்லமை என்று சொல்றாங்களே, இது என்ன என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். Because I have என்று come நான் from a நினைத்தேன். brethren church. ஏன்னா எங்களுடைய சபையோ ஒரு பிரதரன் சபை. It was not, filling in the Spirit. அவர்கள் ஆவியிலே நிரப்பப்படுகிறதை But they நம்ப believed மாட்டார்கள். in the Spirit of the living God. ஆனா ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவரை No one நம்புவாங்க. comes to Christ without being touched by the Holy Spirit. ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவை யாருமே பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஏற்றுக்கொள்ள முடியாது. And many will say that you do not have the Spirit. நிறைய பேர் அந்த பிரதரன் குரூப்ல சொல்லுவாங்க ஆவி The இல்ல brethren உங்களுக்கு. group மற்றவங்க சொல்லுவாங்க. மற்றவங்க சொல்லுவாங்க And they'll say that you are not in the Spirit. நீங்க ஆவியிலே இல்ல என்று சொல்லுவாங்க. No, they're wrong. ஆனா No அவர்கள் one can சொல்லுவது accept Jesus Christ without the Spirit of the living God. ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவை யாருமே பரிசுத்த ஆவியானவர் எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாது. The Holy Spirit is present, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், but you are not filled in the Spirit. ஆனால் நீங்கள் அவரால் So I நிரப்பப்படவில்லை. just want to know what is this happening. அதனால் இந்த பரிசுத்த ஆவியானவரால் What is this new நிரப்பப்படுவது wave? என்ன என்று, What is this new wave? என்ன இது ஒரு புதிய அலை என்று எனக்கு What தெரிந்து is கொள்ள it வேண்டும். real or not, Lord? இது உண்மையா இல்லையா? So I asked the Lord, Lord, I know you, Lord. ஆண்டவரே எனக்கு உங்களை தெரியும் என்று I நான் know you, சொன்னேன். Lord. உங்களை எனக்கு From my தெரியும். childhood, I know you, Lord. என் சிறு வயதில I know you, நான் Lord. அறிந்திருக்கிறேன். And I can find out whether it's from you or not. இது உங்களிடத்திலிருந்து வருகிறதா இல்லையா என்று I எனக்கு know that I கண்டுபிடிக்க can find முடியும். out. எனக்கு தெரியும், என்னால So கண்டுபிடிக்க let me முடியும். go and see this power. ஆனால் இதை நான் என்னதான் What நடக்குது என்று is பார்க்கணும். happening? என்னதான் அங்க What is நடக்குது? the reality? எது உண்மை, What is what? எது உண்மை என்று தெரிந்து எது கொள்வதற்காக. எது என்ன, How does the Spirit move? எப்படி ஆவியானவர் அசைவாடுவார்? Can I be able to feel it? அவரை என்னால உணர முடியும். Can I able to feel it? அவரை என்னால உணர Can I முடியுமா? be able to feel the power of the Holy Spirit? அவருடைய வல்லமை என்னால உணர முடியுமா? Is it possible? அது சாத்தியமா? So I went to the Marina Beach. அதனால நான் அந்த மெரினா பீச்ல நடக்கிற கூட்டத்துக்கு நான் சென்றேன். So many crowd. எவ்வளோ கூட்டம், Very huge crowd those பெரிய days. கூட்டம் கூடி இருந்தார்கள். Very huge crowd. பெரிய கூட்டம். Somehow I had moved inside. எப்படியோ உள்ள நுழைந்து விட்டேன். I moved very near to the stage. அந்த ஸ்டேஜுக்கு ரொம்ப கிட்ட நான் I just போயிட்டேன். want to see what's what. என்ன நடக்குது, என்னதான் இது What's what I want to see. இது என்ன என்று தெரிந்து I'm coming கொள்வதற்காக. from a brethren group. நான் ஒரு பிரதரன் And I have பேக்ரவுண்ட்ல not felt the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானோட And வல்லமை I நான் do not know how to உணர்ந்ததில்லை. feel the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எப்படி உணர்ந்து கொள்வது I do என்று not எனக்கு know. தெரியாது. எனக்கு Lord, தெரியாது. I do not know, Lord. ஆண்டவரே எனக்கு இது But your word தெரியலையே. says, ஆனா உம்முடைய வார்த்தை be சொல்லுகிறது, filled by the power of the Holy Spirit. ஆண்டவருடைய ஆவியானோட வல்லமையால் நிரப்பப்படுங்க என்று The word of God சொல்லப்படுகிறது. says,
அவருடைய வார்த்தை But in our சொல்லுகிறது. church, they are not doing that. ஆனா எங்க சபையில அதை Why are அவர்கள் not they செய்யல. not doing? I do not know. ஏன் எங்க சபையில அதை ஃபாலோ Why பண்ணல we எங்களுக்கு have been தெரியாது. blocked from that? ஏன் இதுல இருந்து எங்களை தடுத்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியல. That we did not. I did not know. இது என்ன, அது உண்மையா Just want இல்லையா? to know. Your Bible is true. Your word is true. உங்க வார்த்தை மெய்தானா So என்று we have to be தெரிந்து filled by the power of the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானோட The வல்லமையால் overflowing நிரப்பப்பட power of the வேண்டும். Holy Spirit. அவரால் நிரம்பி வழிகிற வல்லமையினால். So I want to see, Lord, அதை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. is this man true? இந்த நபர் செய்கிறது உண்மைதானா? Is this man true? இந்த நபர், இந்த ஊழியக்காரர் உண்மைதானா? Is it from God or not? இவர் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறவரா இல்லையா? Is this power coming from God or இந்த not? இவரிடத்திலிருந்து வருகிற வல்லமை I ஆண்டவரிடத்திலிருந்து cannot say வருகிறதா anything இல்லையா? without knowing anything. நம்ம பார்க்காம புரியாம ஒன்னும் சொல்லக்கூடாது. So I went very near as possible. அதனால எவ்வளவு கிட்ட போக முடியுமோ அவ்வளவு கிட்ட நான் போனேன். And I said, Lord, I want to feel your power. அப்போ நான் இடத்துல சொன்ன, ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நான் உணர I வேண்டும். had a thirst for the Lord. அந்த தாகம் எனக்குள்ள இருந்தது. I was a very good business. I was not an ordinary businessman. I was a very good businessman. அந்த நாட்டிலே நல்ல ஒரு பிசினஸ்மேனா தான் நான் இருந்தேன். I came in a very good, wonderful car. நல்ல ஒரு கார்ல தான் அந்த கூட்டத்துக்கு The வந்தேன். wonderful, always I'll be trim, full tux, everything. I'll be always like that. நல்ல Dress போட்டு நல்ல Very ட்ரிம், costly dress only I'll wear. I'm not wear ordinary dress at all. நல்ல விலையுயர்ந்த Dress தான் நான் The போட்டிருப்பேன். costliest dress in my time I'll be wearing. அந்த நாட்களிலே, நான் இருந்த நாட்களிலே எவ்வளவு காஸ்ட்லியா இருக்க And the முடியுமோ அவ்வளவு costliest costly. shoes and everything will be costly. நல்ல whatever. காஸ்ட்லியான ஷூஸ் எல்லாமே அப்படி Because தான் நான் I'll be போட்டிருப்பேன். always in that, in that way. ஏன்னா எப்பவுமே அப்படி இருக்கணும்னு But தான் நான் I want to நினைப்பேன். search the Lord and see His power. ஆனா ஆண்டவர் மேல இருந்த அந்த தாகம், அவரை காண வேண்டும், அவருடைய So I went பிரசன்னத்தை very உணர near. வேண்டும் என்ற I went தாகம் very எனக்குள்ள near. இருந்தது. அப்போ அந்த கூட்டத்துல அந்த ஸ்டேஜுக்கு ரொம்ப பக்கத்துல போனேன். And I was waiting for Him to finally pray for the people. ஜனங்களுக்காக அவர் எப்பொழுது ஜெபிப்பார் என்று காத்து And கொண்டிருந்தேன். the words what came from His mouth, half I understood, half I was not able to understand. அவர் அங்கிருந்து பேசின வார்த்தைகள் பாதி எனக்கு புரிஞ்சிச்சு, பாதி எனக்கு Because I புரியல. was always thinking, I want to see the power. ஏன்னா நான் எப்போ இந்த வல்லமைக்காக ஜெபிப்பாங்க See, I've யோசித்து கொண்டே இருந்தேன். I've heard many messages. நிறைய மெசேஜஸ் கேட்டிருக்கேன். I have not seen a person preaching like Brother Bakshi. பக்சிங்கை போல மெசேஜ் கொடுக்கிற ஒருவரையும் நான் பார்த்ததில்லை. Nowadays, no one can give messages like him. இப்பொழுதெல்லாம் அவரை போல யாருமே message Tremendous, அவ்வளவு பயங்கரமா இருக்கும். very deep knowledge, ரொம்ப ஆழ்ந்த சத்தியமாக இருக்கும். very powerful. ரொம்ப வல்லமை மிகுந்ததாக They're இருக்கும். all great people of God. அவர்கள் மிகவும் பெரிய ஆண்டுடைய And ஊழியக்காரர்களாக I know இருந்தார்கள். another person, Joshua Daniel, ஜாஷுவா டேனியல் என்ற இன்னொரு நபர் powerful speech, ரொம்ப வல்லமை மிகுந்த சத்தியம் Very பேசுவார்கள். ரொம்ப ஆழமான சத்தியங்களை and he will பேசுவார்கள். speak with power. அந்த சத்தியத்தை வல்லமையுடன் பேசுவார்கள். And no one nowadays cannot speak like that. இப்பொழுதெல்லாம் யாரையுமே அந்த மாதிரி See, பார்க்க he is முடியாது. also brethren group and Brother Bakshi also. அவரும் பிரதரன் குரூப் தான், பக்சிங் பிரதரும் So பிரதரன் they're all group in தான். the same fellowship. அவர்கள்லாம் ஒரே கூடுதல்ல இருந்து Might be வரக்கூடிய different churches, ஆனா வித்தியாசமான but the சபை. same fellowship, ஆனா same, அதே ஃபெலோஷிப் தான். everything is same. அவங்க எல்லாமே ஒண்ணுதான் ஃபாலோ Same பண்ணுவாங்க. brethren group, same, everything will be same. அவங்களுடைய ஃபாலோ பண்றது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். Working among the poor people, ஏழைகள் மத்தியிலே வேலை செய்வார்கள். working among the poor Telugu people, அந்த நாட்டிலே ஏழை தெலுங்கு ஜனங்கள் இடத்துல போய் ஊழியம் செய்தார்கள். wondrous people. ரொம்ப அருமையான But ஜனங்கள். why was these days, the Bible was not fully, they did not take it. இந்த நாட்களிலே ஏன் அப்படிப்பட்ட சத்தியங்களை நம்மளால கேட்க முடியல? But why were they not able to be filled by the Holy Spirit? ஆனா இவ்ளோ ஆழ்ந்த சத்தியங்களை வல்லமையாக பேசியும் அவர்களால் Because பரிசுத்த they were ஆவியானவருடைய வல்லமையை strong in உணர the முடியல. doctrine and they wanted to prove what the doctrine they said was correct. ஏனென்றால் அவங்க சத்தியத்தை அதிகமாக அறிந்திருந்தார்கள். அந்த சத்தியத்துல இருக்கிற ஆழங்களை அவர்கள் வெளிப்படுத்தி அது நடக்குதா இல்லையா, அதுல இருக்கிற ஆழங்களை தான் அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். They were not able to come out of it. அதுல இருந்து அவங்களால வெளியே வரவும் முடியவில்லை. But even if they wanted to, they cannot do that. அவங்களால வரணும்னு நினைச்சாலும் அவங்களால பண்ண Because they முடியாது. preach something, ஏன்னா அவங்க உபதேசித்தது ஒண்ணு, so they cannot practice it. அது Practice அவங்க which is they செய்யாம are not இருக்க preached. முடியாது. அவங்க உபதேசித்ததை So let us அவங்க not செய்ய talk வேண்டும். about all these things.
இதை பற்றி நம்ம இப்ப பேசாமல் So I wanted to see the power of God. நான் ஆண்டவருடைய வல்லமையை காண வேண்டும் என்பதற்காக So I was not able to, half message came inside my mind, half message I did not receive. சொன்ன மெசேஜ்ல பாதியே I want to see the final prayer. அந்த கடைசி ஜெபத்திலே With what power is, praying for the people. எந்த வல்லமையுடன் அவர் இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். I want to see that power. நான் அத பார்க்கணும், அந்த வல்லமையை நான் பார்க்கணும். Then at last came. அப்பொழுது கடைசில அந்த நேரம் வந்தது. And he asked the people, all raise your hands. அப்பொழுது அவர் சொன்னார், எல்லாரும் அந்த கூட்டத்தை பார்த்து எல்லாரும் உங்க கரங்களை உயர்த்துங்க. And he உயர்த்துங்க. lifted his hands. அப்பொழுது அவர் அவருடைய கரத்தை உயர்த்தினார். I just saw that only. அததான் நான் பார்த்தேன். And he said, touch. அவர் அவருடைய கரங்களை உயர்த்தி டச் என்று சொன்னார். Not touch. He blew. Touch like that. டச் He was என்ற blowing. அவர் அந்த ஊதுனதை போல. The same thing happened at the time of Jesus Christ. இதே காரியம் தான் இயேசு கிறிஸ்துவின் All the disciples came there. அவர்களுடைய சீஷர்கள் எல்லாரும் அங்க வந்திருந்தாங்க. அப்பொழுது அவர் You read the Bible. வேதத்தை படிங்க. They received the power of the Holy Spirit. அப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். They received the power of the Holy Spirit. அப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். I just saw he saying touch. அவர் அதே போல பெனியன் அங்க இருந்து டச் என்று சொல்றதை நான் பார்த்தேன். One wind came like that. அப்பொழுது ஒரு காற்று அப்படியாக வீசினது போல. One by one, waves people started falling. அப்பொழுது அந்த காற்று அலைகளை போல ஒருவருக்கு பிறகு ஒருவர் See, even though I went very near, நான் ரொம்ப கிட்ட போனாலும் I was not able to go very near to him. ஆனா அவருக்கு ரொம்ப கிட்ட என்னால போக முடியல. ஏன்னா அவ்வளவு கூட்டம். So much crowd. அவ்வளவு அதிக கூட்டம். So I'm seeing people falling. Just next minute I'm also falling. அப்பொழுது ஒருத்தரா கீழே விழுறது அப்படியே பார்த்துட்டே வரேன். அப்ப என்னுடைய நேரம் வரும்போது நானும் கீழே விழுந்திருக்கிறேன். But immediately I got up. ஆனா உடனே நான் எந்திச்சிட்டேன். But I saw only me standing. ஆனா அங்க ஃபர்ஸ்ட் நின்னதே நான் தான். They are not all flat. அவங்க எல்லாம் அப்படியே ஃபிளாட்டா கீழே விழுந்து கிடந்தாங்க. But I the first one standing there. ஆனா உடனே just think so much crowd, all they fell. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய கூட்டம், அவ்வளவு கூட்டத்துல எல்லாரும் கீழே விழுந்து கிடந்தாங்க. lakhs and people. எத்தனையோ லட்சம் not thousands, lakhs and people, all full of crowd எல்லாம் விழுந்து. ஆயிரம் கணக்கு கிடையாது, லட்சக்கணக்கிலே ஜனங்கள் கீழே விழுந்து கிடந்தார்கள். And I was the first to get up. ஃபர்ஸ்ட் எந்திரச்சது நான் தான். And I saw dew drops in my body. அப்பொழுது என் சரீரத்திலே பனி துளிகளை நான் உணர்ந்தேன். And I said, my dear God, this is real. அப்பொழுது நான் ஆண்டவரிடத்துல சொன்னேன், ஆண்டவரே இது உண்மைதானா? ஆண்டவரே என் தேவனே இது உண்மை. You have touched me. நீங்க என்ன தொட்டீங்க? I have felt your power. உங்களுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். I felt your power. உங்க வல்லமையை நான் உணர்ந்தேன். I felt your power. உங்க வல்லமையை நான் This உணர்ந்தேன். man is true. இந்த நபர் உண்மைதான். He is true. அவர் உண்மைதான். He is doing it with the power of the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையுடன் Oh, செய்கிறார். this is the power of the Pentecost. இதுதான் பெந்தெகோஸ்தின் This is the வல்லமை. power of the 50th day. இதுதான் அந்த 50வது நாள் The Bible பெந்தெகோஸ்தின் வல்லமை. says about the 50th day. இந்த வேதத்திலே அந்த 50வது நாள் பெந்தெகோஸ்து நாளை How பற்றி did our brethren group did not find about this even they preach about the Pentecost day? Why were they not able to practice this Pentecost day? அப்பொழுது எனக்குள்ளே கேள்விகள் வந்தது. இந்த பிரதரன் குரூப்ல பெந்தெகோஸ்து நாளை பற்றி உபதேசித்தாலும் அந்த நாளிலே நடந்த அந்த காரியங்களை அவங்க ஏன் பிராக்டிஸ் பண்ணல? சொல்றத அனுபவிக்கணும் சொன்னாங்க, ஆனா அனுபவிக்க தெரியல. But we, by God's grace, we are able to feel the power of the Holy Spirit. ஆனால் நாமோ கர்த்தருடைய கிருபையினால் அவருடைய வல்லமையை நம்மளால உணர முடிகிறது. And if you are not able to feel, ஆனா உங்களால உணர முடியலனா, it's you. நீங்க தான் Something inside you உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று not allowing you to feel the presence of the Holy Spirit. உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரக்கூடாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிறது. Something in you. உங்களுக்குள்ளே தான் ஏதோ ஒன்று. Something in you. உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று. Something in you is not allowing you to feel the power of the Holy Spirit. உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் உணரக்கூடாதபடிக்கு தடை செய்கிறது. You should know one thing. ஒரு காரியத்தை நீங்கள் If அறிய you want வேண்டும். protection,
உங்களுக்கு பாதுகாப்பு If you want வேண்டுமா? healing, உங்களுக்கு சுகம் if you வேண்டுமா? want peace, உங்களுக்கு சமாதானம் if வேண்டுமா? you want to see the glory of God, அவருடைய மகிமையை நீங்க காண you should வேண்டும் be என்றால் filled in the Spirit of the living God. நீங்கள் பரிசுத்த ஆவியாருடைய And you வல்லமையினால் should be able to feel the நிரப்பப்பட presence of வேண்டும். the Holy Spirit. பரிசுத்த ஆவியாருடைய பிரசன்னத்தை உங்களால உணர முடிய Then வேண்டும். only you can say, you know, an ordinary person sings this song ஒரு சாதாரண மனிதர் இந்த பாடலை பாடும்போது without spirit filled. ஆவியிலே நிரம்பாமல் It's no use. ஒரு பிரயோஜனமும் இல்லை. But a man with the power of the Holy Spirit sings a song. The power of God goes, very far where he cannot think. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையால் நிரப்பப்பட்ட இந்த பாடலை பாடும்போது ஆண்டுடைய வல்லமையானது அவருக்கே எட்டாத அளவுக்கு போய் சேரும். No one can stop it. அதை யாரும் தடை செய்ய முடியாது. Not insist. They said move outside the church. சபைக்குள்ள இல்ல. Some corner. Some old lady, some person praying. நிலத்தில் நீரூற்றுகளை பாய்ந்தோட செய்வார். One thing I say to you, I'm not only for this church. ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நான் இந்த சபைக்கு மாத்திரம் இல்ல. இந்த சபைக்கு மட்டும் இல்ல. Why the Lord is often favoring me, showing his favor upon me? ஆண்டவர் ஏன் அவருடைய தயவை என்ன? The Lord is using me for many. ஏன்னா ஆண்டவர் என்னை நிறைய பேருக்கு பயன்படுத்துகிறார். The people whom I have not known, seen, நான் பார்க்காதவும் கேட்காதவும் எனக்கு தெரியாத ஜனங்களுக்காக. But you should do the same thing. நீங்களும் அதே போல செய்ய வேண்டும். Don't pray only for yourself. உங்களுக்காக மட்டும் not only for what's the use. உங்க குடும்பத்துக்காக மட்டும் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? If you get crores and crores of rupees and you have it in your room and it's of no use, what's the use? கோடி கணக்கான காசை உங்க வீட்ல லாக் பண்ணி வச்சிருந்தீங்க. Oh, I have so many crores, you say. இல்ல எனக்கு இவ்ளோ பணம் இருக்குதுன்னு சொல்லி. You say I have so many crores. எனக்கு இவ்ளோ கோடி இருக்கு. No use. ஒரு பிரயோஜனமும் இல்லை. You are not able to use it. உங்களால அதை பயன்படுத்த முடியல. You don't give to others. மத்தவங்களுக்கும் கொடுக்கல. You don't use it. நீங்களும் பயன்படுத்தல. You don't buy anything. ஏதோ வாங்குவோம். You don't eat anything. நீங்க சாப்பிடவும் இல்ல. You are not able to use that money. அந்த பணத்தை உங்களால செலவு செய்ய And you don't even give. கொடுக்கவும் இல்ல. And you die with it. அதோட அப்படியே மரித்தும் போகிறீங்க. And inside your room is crores and crores of rupees. ஆனா உங்க ரூம்க்குள்ள கோடி கணக்கான பணம் இருக்குது. என்ன பிரயோஜனம்? There's so many people without food. எத்தனையோ ஜனங்கள் ஒருவேளை உணவில்லாமல். They are not able to, next meal they are not able to buy. அடுத்த வேளை உணவுக்கு என்ன பண்ண போறோம் என்று தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். What's the use? என்ன பிரயோஜனம்? What's the use of you having so much? இத்தனை கோடி உங்ககிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்? You know what we have in crores? நம்ம கிட்ட எது கோடியில இருக்கணும்னா? நம்ம கிட்ட எது கோடியில இருக்கு தெரியுமா? எது இருக்கு தெரியுமா? கோடிக்கணக்கான blessings, ஆசீர்வாதம். அவருடைய ஆசீர்வாதங்கள். கரங்களை நீட்டினா கோடிக்கணக்கான ஜனங்க மேல அது போய் சேரும், பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும். காய்ந்த நிலத்தில் நீரூற்றுகளை பாய்ந்தோட செய்வார். காய்ந்த நிலத்தில் நீர்பாய்ச்சலான தோட்டத்தை போல் Amen. What is the promise for this year? What's the promise for this year? உன் பழங்களை மாற. ஆமென். என் மகிமை அமர்ந்திராமல், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணபடி நீர் என் ரட்டை களைத்து போட்டு. This is a promise for church.
சபைக்கு என்ன கொடுத்திருக்காரு? என்ன கொடுத்திருக்காரு? வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. எத்தனை நாள் அப்படியே ரட்சியே என்ன இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா? ஆனா என்ன ஆச்சரியம்னா, எனக்கு அதே ப்ராமிஸ் வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் நம்ம சபையில 3 பேருக்கு தான் வந்திருக்கு நினைக்கிறேன். ஒன்னு எனக்கு, ஒன்னு ஜெசிகாக்கு, மூணாவது குட்டி ஷாரனுக்கு. அல்ல, அவங்கள விட குட்டி ஷாரனுக்கு. நம்ம சபையில எத்தனை பேருக்கு வந்திருக்கு? 3 பேருக்கு வந்திருக்கு. குட்டி ஷாரன் தானே 3 பேருக்கு தான் வந்திருக்கு. பாருங்க, பாஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளவு உண்மை பார்த்தீங்களா? கர்த்தர் கொடுக்குறாரு, நீ முதல்ல வச்சுக்கோ. காய்ந்த நேரத்தில் அதான் ஆண்டவர் நீரூற்றுகளை நாய் கொடுத்திருந்தா கூட ஓகே, அது தப்பு இல்லை. பட் இருந்தாலும் பாஸ்டுக்கே கொடுக்குறாரு, நீ முதல்ல வச்சுக்கப்பா. காய்ந்த நேரத்தில் நீரூற்றுகளை வேகமாய் பாய்ந்தோடும் நதியை போல வேகமாய் பாய்ந்தோடும் நதியை போல ஐஸ்வர்யத்தால் நிறைத்திடுவார் முதிர் வயது வரை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவரும், நம்மை விடுவிக்கிறவரும், நம்மை ரட்சிக்கிறவரும், நம்மை மீட்கிறவரும், நம்மோடு கூட இருக்கிறவரும், நமக்கு நன்மைகளை செய்கிறவரும், ஆச்சரியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவரும், இதோ அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவரும், அவர் சொல்லாததையும் இல்லை, அவர் சொன்னதை செய்கிற தேவனாயிருக்கிறார். நாம் எதிர்பார்க்காததையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ள கிரியை செய்கிற ஒரு வல்லமையின் ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்து, நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக எனக்கு கிடைக்கும்படி எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியான எனக்காக வேண்டுதல் செய்து எனக்காக போராடி கத்திடத்துல ஓ ஹல்லேலூயா, இவர் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் இவங்க வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக செய்யுங்க பிதாவாகிய தேவனே என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஜெபத்தின் மன்றாடுதலை வாக்கு கடங்கா பெருமூச்சல்களோட நமக்காக வேண்டுதல் செய்து நமக்கு அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீ நினைத்ததும் நினைக்காததையும் கர்த்தர் எனக்கு அளவில்லாம கொடுத்து அளவில்லாத அவருடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை உன் மேல வச்சு உன்னை எல்லாவற்றையும் பக்குவப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து நடத்துகிற சர்வமுள்ள தேவனே கர்த்தர். காய்ந்த நேரத்தில் நீரூற்றுகளை பாய்ந்தோட செய்வார் கர்த்தர். காய்ந்த நேரத்தில் எத்தனை பேர் தவிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எத்தனை பேர் வேதனை படுறாங்க தெரியுமா? இந்த வாரம் நான் பைக்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆளு மீன் பிடிச்சு கொண்டு போய் கொண்டிருந்தாரு. அப்ப நான் யோசித்தேன், அவரு கொஞ்சமா மீன் பிடிச்சு குட்டி குட்டி மீனுங்களா இருந்துச்சு அதை எடுத்துட்டு போனாரு. அப்ப நான் யோசித்தேன், இவ்வளவு வெயில்ல, இப்ப வெயில் இல்ல அப்ப வெயில் இருந்துச்சு, இந்த வெயில்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சு இவ்வளோன்னு பிடிச்சு இது 50 ரூபா கொடுத்தா கூட கடையில இதோட சூப்பரா மீன் கிடைக்குமே அப்படின்னு மனசுல யோசித்தேன். அப்போ எனக்குள்ள ஒருவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அந்த 50 ரூபா கூட அவர்கிட்ட இல்லையே. ஆமென். ஆனா நீங்களோ எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். நான் நினைச்சேன் 50 ரூபா கொடுத்து இவ்வளவு வெயில்ல போய் நின்று இவ்வளோண்டு மீனை பிடிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு நினைச்ச உடனே எனக்குள்ள கர்த்தருடைய ஆவியான அந்த 50 ரூபா கூட அவர்கிட்ட இல்லையே. அப்படி எத்தனை பேரு இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க வேதனையோட
எனக்கு அடுத்த வேலை சாப்பாடு இல்லையே, நான் கஷ்டப்படுறேன்னு எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க தெரியுமா? நமக்கு தெரியாது. வெளியில நல்ல ட்ரெஸ் போடலாம், யாரோ வாங்கி கொடுத்துருப்பாங்க, ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலாம், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுவாங்க. நிறைய பேர் வீட்டுல புருஷன் குடிச்சிட்டு வேலைக்கு போகாம சுத்திக்கிட்டு, ஊதாரியா சுத்திக்கிட்டு குடிச்சுக்கிட்டு, பொண்டாட்டி கொஞ்சம் காசு வர்றதுல அவங்களுக்கு வருகிற 1000 ரூபாவை பிடிங்கிட்டு அதையும் எடுத்து போய் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மனைவிகள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிடுறாங்க தெரியுமா? அந்த கூப்பிடுதலின் சத்தம் உனக்கு கேட்கலையா? உனக்கு கேட்கலையா? ஐயோ, என் பிள்ளை பட்னியா இருக்கு, என் புருஷன் வருவானே, குடிச்சிட்டு வருவானே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்ட காசு வாங்கி குடிச்சிட்டு நான் அடிப்பானே, அடிச்சு என்கிட்ட ஏதாவது எங்க ஒளிச்சு வச்சிருந்தா கூட தேடி எடுத்து என் பிள்ளைகளுக்கு நான் வச்சு வச்சிருக்கிறத கூட எடுத்துட்டு போயிடுவானே. ஆண்டவரே, எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கலையா? எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா? நீங்க நிறைய பேர் வீட்டுல அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு தெரியல. மனைவிகளும் வேலைக்கு போறதுனால அவர்களால கொஞ்சம் சம்பாதிக்க முடியுது. ஆனா அதை கூட பிடுங்கி குடிச்சிட்டு வருகிற கணவன்மார்கள் நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. அந்த ஸ்திரீகள் ரட்சிக்கப்பட்டு ஆசன் எடுத்து ரட்சிக்கப்பட்ட, ஆண்டவரே எனக்கே இன்னும் ஒரு விடிவு காலம் வரல, எனக்கே ஆண்டவரே இன்னும் துக்கத்துல நான் திரிந்து கொண்டு இருக்கிறேனே, இன்னும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனே, இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, அடுத்த வேளை சாப்பாடு கூட இல்லையே, எனக்கு யாராவது கொடுப்பாங்களா? நான் என்ன பண்றது தெரியலையே. அப்ப கர்த்தர் கண்களிலிருந்தும் காணாதவரா இருப்பாரா? செவிகளிலிருந்தும் கேளாதவரை போல இருப்பாரா? அப்போ அவர்களுக்கு என்ன தேவை? உன் ஜெபம் தேவை, உன் ஜெபம் தேவை, உன் ஜெபம் தேவை. நீயோ நல்ல சுகபோகமா நல்லா இருக்க, நல்லா இருக்கு, ஹல்லேலூயா, நல்ல ஜாலியா இருக்கு, உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சு. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதான் நான் சொன்ன பாருங்க, 50 ரூபா கொடுத்து வாங்கலாம, அடுத்த நிமிஷம் ஒருத்தர் சொல்றாரு அந்த 50 ரூபா கூட அவங்ககிட்ட இல்லையே, அவன் புறாஜாதி யாரோ என்னவோ, அதெல்லாம் கதை இல்லை, அந்த 50 ரூபா கூட இல்லை. தேவ பிள்ளையே, நாம கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நன்றாயிருக்கும்படி கர்த்தர் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறாரு. There are so many opportunities for a young man of God, young women of God. கர்த்தர் நிறைய திறந்த வாசலை நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்கிறார். ஆனா அந்த திறந்த வாசலை நாம் பயன்படுத்துகிறது இல்லை. என்ன திறந்த வாசல்? நல்ல வேலை. ஒரு வேலைக்கு போனா அந்த வேலையில உண்மையா இருக்கிறது இல்லை. அங்க போய் ஏமாத்துறது, திருடுறது, என்னென்ன பண்றது, அங்க துரத்தை விடப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போறது, அங்க போய் ஏமாத்து திருடுறது. நீ கர்த்தருடைய பேரை என்ன பண்ற? அவமானப்படுத்துற. கிறிஸ்தவர்களே இப்படிதான் சொல்லி, கரெக்டா தப்பா? இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஊரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு நல்ல வேலை போல வேஷம் போட்டு நம்ம சர்ச்சுக்கு வரும்போது அப்படியே மௌனமா இருந்துட்டு, ஆனா உண்மையான ஏழைகள் யார் தெரியுமா? சகிப்புத்தன்மை உடையவர்களாய், இயேசு கிறிஸ்துவை போல சகிப்புத்தன்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தங்களை பற்றி யோசிக்காம மற்றவர்களை பற்றி யோசிக்கணும். அந்த இருதயம் எப்பொழுது உங்களுக்கு வருதோ அப்பதான் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் என்று ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்க உங்களையே குறித்து சிந்திக்காதீங்க. மற்றவங்களை காட்டிலும் நல்லா வாழணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நம்மளை காட்டிலும் மற்றவங்க நல்லா வாழணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்தாதான் நீங்கள் அவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நம்மை காட்டிலும் மற்றவங்க நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா அப்பதான் நீ அவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்களாய் நீ இருப்பாய். எப்பொழுது நான் உயரணும், நான் உயரணும், நான் உயரணும், நான் உயரணும், நான் உயரணும், நான் உயரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது நடக்காது. ஹல்லேலூயா. சதே பிள்ளைகளை நிறைய தவறுகளை நிறைய பேராக இருக்கிற நாம் செஞ்சிருக்கிறோம். பிசினஸ் நாட்கள்ல கூட இந்த மார்வெடிஸ்ல எனக்கு பிடிக்காதுன்னா என்ன பண்ணுவேன்? எனக்கு ஆர்டர் கிடைக்குதோ கிடைக்கலையோ அவங்க ஆர்டரை கெடுத்துடுவேன், அவங்க ஆர்டரை ஸ்பாயில் பண்ணுவேன். நான் பண்ணியிருக்கேன் தப்பு நிறைய. அவங்களுக்கு என் ஜிப்பு கொடுக்கலன்னா
அந்த கம்பெனியில் சொல்லுவாங்க, பெரிய கம்பெனிஸ் தான், ராம்கோ லெதர்ஸ் கம்பெனியில் ஆர்டர் பண்ணுவாங்க. என்கிட்ட இருந்தால் வாங்கினா அவங்க ஒத்துக்குவாங்க. கரெக்டாக என்கிட்ட வருவான், இந்த ஜிப்பு ஆனால் நிறைய இருக்கும், ஆனால் கொடுக்க மாட்டேன். கொடுத்தா எனக்கு காசு வரும், 10 மடங்கு விலை சொல்லுவேன். 100 ரூபாய் பொருள் 1000 ரூபாய் சொல்லுவேன். வேற வழி இல்லாமல் வாங்கினேன். ஏன் தெரியுமா? எத்தனை நம்முடைய ஆட்களை அவர்கள் கொள்ளையடித்தார்கள் என்ற கோபம், எரிச்சல் எனக்குள்ள இருந்தது சார். அது தவறுதான், அதெல்லாம் இருந்துச்சு. மறைமுகமா அப்படிலாம் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப நல்லவெல்லாம் சொல்ல, ஆனா நான் ஏமாத்தலை யாரையும், 1 ரூபாய் கூட ஏமாத்த மாட்டேன். ஆனா வேணும்னு சொல்லிட்டு அவங்களை கவுத்து அவங்க ஆர்டர்ஸ் கிடைக்காதபடி பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஆட்கள் சவுத் இந்தியன் பீப்புள் முன்னுக்கு வரணும், நார்த் இந்தியன்ஸ் வரக்கூடாது. ஏன்னா அவங்க ஃபுல்லா சவுத் கார்பெட் மார்க்கெட். ஏன்னா என் பிஸ்னஸா சவுத் கார்பெட் தான், என் பிஸ்னஸ்லாம் பெரியமேட் தான், பெரியமேட் சவுத் கார்பெட் தான். அவங்க பயங்கரமா பிடிச்சிட்டாங்க. இப்போ அவங்களெல்லாம் ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது, இடங்களெல்லாம் வாங்கிட்டாங்க. சும்மா இல்லைங்க, எல்லாம் சவுத் கார்பெட்டு நார்த் இந்தியாவுக்கு போயிடுச்சு. நம்ம ஆட்கள் எல்லாத்தையும் வித்துட்டு தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல படுத்துட்டு ஊரை சுத்திக்கிட்டு வேலைக்கு போகாம, வேலை கிடைக்கல, அப்படி கிடைக்கல, இப்படி கிடைக்கலன்னு வளரிட்டு, ஏன்பா கஷ்டப்படுறவனுக்கு என்ன வேணா செய்வான், செய்வானா செய்ய மாட்டானா? கஷ்டப்படுறவன் என்ன வேணா செய்வான். கஷ்டப்படணும்னு இருக்கவன் எந்த வேலை கிடைச்சாலும் செய்வான். எந்த வேலை, பாத்ரூம் இது செப்டிக் டேங்க் வாட்டர் தூக்கி ஊத்துனா ஊத்துவான். ஆனா கஷ்டப்படாதவன் அப்படியே நானா, நான் என்ன ஃபேமிலி, நான் என்ன அந்தஸ்து, நீ பைத்தியம். நாம இறங்கினாதான் கத்தனவன் ஆசதிப்பாரு. நான் யாரு, நான் என் அந்தஸ்து என்ன, என் பேர் என்ன, என் புகழ் என்ன, ஒன்றும் இல்லை. 6 அடி பள்ளத்துல போனா புழு வந்து வெயிட் பண்ணாலோ, சார் அழுகிறீங்களா? அது பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, அழுகிறீங்களா? இதோ வர என்ட்ரிங். கரெக்டா தப்பா? இதுதான் உண்மை. பெருமையுள்ளவனை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராம், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். அதான் சொல்லுவேன். ஆண்டு ஊழியத்துக்கு அழைச்ச பிறகு ஆண்டு நீங்க சொல்லியிருக்கீங்களே, தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறீரே, அந்த பாடல் அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாழ்மையுள்ளவனிடம் கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமோடன் தம்பலமோடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய ஆமென். சோ தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் எடை கொடுக்கறவங்களா இருக்கணும். அதனாலதான் எல்லாரும் ஹிந்திக்காரங்களாம் வந்து இங்க இடம் கொடுத்து நமக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. நமக்கு வேலை இல்லாமலாம் போல, நம்ம வேலை செய்யறது இல்லை. அவன் படுற கஷ்டம் மாதிரி நம்ம படுவோமா? பட மாட்டோம். கரெக்டா தப்பா? கிட்ட அவங்க எல்லாம் வந்து போட்டு அவனை போய் வெட்டு பைத்தியம், அவன் அநியாயம். அவன் கஷ்டப்படுறான், அவனை போய் வெட்டி எத்து காமிக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்றது? கவர்மெண்ட் ஸ்பாட்லயே போட்டுருந்தோம். இவங்கெல்லாம் தேவையே இல்லை. அதான் உண்மை, தேவையே கிடையாது. இவங்கெல்லாம் தேவையே கிடையாது. பாவம், ஒருத்தனை போய் அநியாயமா விட்டுறாங்க. இதெல்லாம் பாக்குறது நல்லாவா இருக்கு? உன்னால செய்ய முடியல, நீ என்ன பண்ண முடியல? உன்னால இறங்கி வேலை செய்ய முடியல. உன் பிள்ளைகள் என்ன பண்றாங்க? நீ தண்ணி அடிச்சு சுத்தினா உன் பிள்ளைகள் என்ன பண்றாங்க? கஞ்சி அடிச்சு சுத்துறாங்க. தூக்கம் வருதா? அதான் குளோரி பாதி தூக்கத்துல இருக்கு. நைட்லாம் தூங்காம ஜாப் பண்ணல. நான் சால்வேஷன் சர்ச்ல கொஞ்சம் திட்டலாம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். குளோரி வந்து நைட்லாம்